கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் மாறாத கடவுள் என்று நமக்கு தெரியும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கின்றார். ஏசாயா தீர்க்கன் கடவுளுடைய வல்லமையை குறித்து பேசும் பொழுது அவர் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், கடவுள் எந்த நாளிலும் தம்முடைய வல்லமையிலே அவர் மாறாதவராக இருக்கின்றார். அதே கடவுள் அவர் மாறாதவராக இருப்பதினாலே அவரிடத்திலிருந்து வருகிறதான இரண்டு மேன்மையான காரியங்கள். ஒன்று, கடவுளுடைய அழைப்பு. கடவுளுடைய அழைப்பு என்பது அநேகருக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் கதவை திறந்தால் நான் அவனோடு கூடவே பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அழைப்பு என்பதும் மாறாதவையாக இருக்கிறது. நம்மை அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாய் அவர் தந்தையாகவும் நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு வாரிசுகளாகவும் கடவுள் நம்மை அழைக்கின்றார். அந்த அழைப்பு எந்த சூழ்நிலையிலும் மாறாது. மனிதரிடத்தில் அப்படி அல்ல. தங்களுக்கு விருப்பம் இருக்கிற வரைக்கும் நம்மிடத்தில் சிநேகம் பாராட்டுவார்கள். அவர்களுக்குரியவர்களாக அல்லது அவர்கள் விரும்புகிற வண்ணமாக நாம் இல்லாத நேரத்தில் நம்மிடத்திலிருந்து அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். எல்லா நேரத்திலும் பிறரை நாம் திருப்திப்படுத்தி கொண்டே இருக்க முடியாது. அவர்களை திருப்திப்படுத்தும் வரையிலும் அவர்கள் நம்மீது அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். நாம் எப்பொழுது அவர்களை திருப்திப்படுத்த முடியாது இருக்கிறதோ அப்பொழுது ஏதோ ஒரு காரணத்தை நம்மீது திணித்து விட்டு சுட்டி காண்பித்து விட்டு அவர்கள் ஒதுங்கி போகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய கடவுள் அப்படி அல்ல. தந்தையாக இருந்து என் பிள்ளைகளே என்று அழைக்கின்ற கடவுள் ஒரு நாளும் அந்த ஸ்தானத்திலிருந்து அவர் மாறுகிறதே இல்லை. இரண்டாவதாக, ஆண்டவரிடத்திலிருந்து வரப்பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒன்று என்ன? கிருபை. இந்த கிருபையை குறித்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக அறிந்திருக்கிறார்கள். கிருபை என்ற வார்த்தைக்கு மிக எளிதாக சொல்லப்படுகின்ற ஒரு பதில் என்ன? தகுதியில்லாத நமக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற அளவற்ற அன்பின் உதவிதான் கிருபை. அந்த கிருபையும் மாறுவதில்லை. நான் ஏற்கனவே சுட்டி காண்பித்த வண்ணமாய், இதுவரையிலும் என் பார்வைக்கு நீ பிடித்தவனாய் இருந்தாய், அதனால் நான் கிருபை கொடுத்தேன். இப்பொழுதோ உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, ஆகையால் என்னிடத்தில் இருந்து இனி உனக்கு கிருபை கிடைக்காது என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் அவர் கொடுக்க தீர்மானித்த கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகையினால்தான் அருமையான கர்த்தருடைய தாசன் ரோம திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, கர்த்தருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறுவதே இல்லை. ஆகையினால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கடவுள் என்னை மறந்தார், கைவிட்டார், தம்முடைய உதவியை நிறுத்தி கொண்டார், அவர் என்னை வெறுத்து விட்டார், அல்லது அவருடைய அழைப்பிலிருந்து என்னை புறக்கணித்து விட்டார், இதெல்லாம் பிசாசானவன் கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தை கலங்கடிக்கிற சொற்கள். ஆண்டவரை குறித்துதான அதிருப்தி நமக்குள்ளாய் வர வேண்டும், அவிசுவாசம் வர வேண்டும் என்பதற்காக தந்திரமாய் பிசாசானவன் கொண்டு வருகிறதான செயல்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் இரக்க
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளுகிற கடவுள் அல்ல. அவர் நம்மை அழைத்த அழைப்போம் உடைய கிருபா வரங்களும் மாறாதவைகள் ஆகையினாலே கர்த்தரை தோத்திரியுங்கள். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிருங்கள். எந்த நேரத்திலும் அவர் உங்களை வெறுத்து விடவில்லை. அவர் உங்களுக்கு கொடுக்கிற கிருபை மாறுவதில்லை. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக தோத்துறோம். நீர் கொடுக்கின்ற உதவிக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவை இரண்டும் இல்லை என்றால் எங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தில் மகா பயங்கரமாக இருக்கும். ஏனென்றால் வேறொன்றும் எங்கள் கையில் இல்லை. உம்முடைய ஆண்டவரே கிருபையை தவிர. தொடர்ந்து அந்த கிருபையை நம்பி இருக்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களை ஆசீர்வதித்து சகல விதத்திலும் எங்களை வழி நடத்தியருளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.